ஒரு தமிழ்நாட்டு மக்கள், நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உச்சத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு, நீங்க சப்போர்ட் பண்ணணுமா கண்டிப்பா சார்? கண்டிப்பா சப்போர்ட் தான் தம்பி. இதுங்க எல்லாம் சார், நீங்க என்ன சொன்னீங்க, விஜய் சார் எங்க நிக்கிறாரோ நாங்க எதிர்த்து போட்டி போடுவேன் அப்படின்றீங்க. இது என்ன சார், தம்பி நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க. ஐயோ கண்டிப்பா தம்பி, அவர் என் தம்பி தம்பி. இல்ல நான் வந்து அவர் அவரு எங்க இருந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன் அப்படின்றீங்க. தம்பி அவர் வந்து என்னுடைய தம்பி தம்பி. தம்பிகிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவர் வந்து 10 வருஷமா எனக்கு தெரியும். இல்ல சார், உரிமையா தம்பியை நீங்க வரவேற்கணுமா சார்? நீங்க எதிர்க்கிறீங்களா, அரசியல் ரீதியா அவருக்கு நான் எதிரி அப்படின்றீங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை சார்? எதிரிலாம் கிடையாது. நான் எதிரிலேருந்து தானே சொன்னேன், நான் சொல்லி அந்த வார்த்தையை. இல்ல சார், அவர் போட்டு கேட்கிறாரு, திமுக வந்து விஜய்க்கு எதிரி, விஜய்க்கு நீங்க எதிரியானா ஆமா அரசியல் ரீதியான எதிரி அப்படின்னு தானே சொன்னீங்க சார். சரி தம்பி விடு தம்பி, அதனால என்ன தம்பி. இல்லங்க சார், இல்ல சார், நான் நான் உங்களை தப்பா சொல்லல. நீங்க ரைட்டு. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதை எதிர்த்து இன்னைக்கு திரைத்துறை உச்சத்துல இருக்கவர் வந்து வராரு. அதை நம்ம வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும் வராரு. திரைத்துறையில அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காருன்னு நான் சொல்ல தேவையில்ல. ஒரு நிமிஷம் இருங்க, அவர் நல்ல விஷயம் தான் நானும் வரவேற்கிறேன். சொல்லுங்க சார். சரியா, போட்டி இருந்தாலும் இப்ப ஜெயிக்க முடியும். ஏன் தம்பி? ஆமாங்க சார், இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் போட்டி போடலாம் சார். நீங்க போட்டி ஏன் போடுறீங்கன்னு நான் கேட்கல. நீங்க அந்த துறையில இருக்கீங்க, நீங்க தான் வரவேற்கணும் சார். உங்களை மாதிரி இருக்கலாம் வரவேற்கணும்னு தான் நாங்க சொல்றோம். ஐயோ தம்பி, நான் வரவேற்கத்தான் சொல்றேன் தம்பி. நானும் நிக்கிறேன். அவர் திரைத்துள்ள 2 பேர் நின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு அவர் ஏத்துக்குவாங்க. சரியா, நீங்க அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வருத்தப்படல சார். சார் நாங்க எதுக்கு சார் வருத்தப்படணும்? இன்னைக்கு சார், இன்னைக்கு சிஓட்டு இருக்காங்க, கருத்து கணிப்புல நாங்க 2வது இடம். களத்துக்கே வரல தளபதி, அதுக்குள்ள 2வது இடம். களத்துக்கு வந்துட்டு அவர் தான் முதல் இடம். நாங்க எதுக்கு வருத்தப்படணும்? சொல்ற கேளு தம்பி. இப்ப வாக்குவாதம் நமக்குள்ள வேணாம் தம்பி. சரிங்க சார், சரிங்க சார். நமக்குள்ள எதுக்கு தேவைதான், நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? வாக்குவாதம் இல்லை சார். என்னோட தலைவரை நீங்க பேசும்போது நான் உங்கள்கிட்ட, நாங்க ஏதாவது உங்களை மரியாதை குறைவா தரக்குறைவா பேசணுமா? ஏன்னா எங்க தலைவர் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு, நம்ம வந்து யாரையுமே தவறா பேசக்கூடாது. நாங்க உங்க தவறா பேசுறோம் சார். உங்களுக்கு தலைவர் எனக்கு தம்பி.